திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரருடைய அற்புதமான திருப்பாட்டை பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஆரூரர் திரு ஆவடுதுறை இறைவனை நினைத்து அருளிய அற்புதமான அந்த திருப்பாட்டை பார்த்தோம். இன்றைக்கி ஆரூரர் திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் இந்த இரண்டு தலங்களையும் இணைத்து அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்க்க போகிறோம். 7ஆம் திருமுறை 74வது பதிகம், பண் காந்தாரம். முதல் பாடல். மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெளிப்பட கரையோடும் திரை கொணர்ந்து ஏற்றும் அன்னமாம் காவிரி அகன் கரை உறைவார் அடியினை தொழுது எழும் அன்பராம் அடியார் சொன்னாறு அறிவார் துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்பு அடும் பிணி இடர்கெடுத்தானை. பாடலுடைய பொருள். மின்னுகின்ற பெரிய மேகங்கள் மழைநீரை சொரிய அவை அருவிகளாய் ஓசையுடன் பாய்ந்து அலைகளால் கரையில் வருந்து வீச அன்ன பறவைகள் பொருந்திய காவிரி கரையின் அகன்ற கரையில் வாழ்பவரின் திருவடி இரண்டினையும் தொழுது எழுகின்ற அன்பராகிய அடியார் சொன்னவாறு அறிவாராகிய திரு துருத்தியாரையும் திரு வேள்விக்குடியில் எழுந்தளியுள்ள பெருமானையும் குற்றமுடையோனாகிய நாயினேன் என் உடம்பினில் வருந்திய பிணியின் துன்பத்தை ஒழித்தவனை எம்பிரானை யான் மறப்பேனோ. இப்போ 2வது பாடல். கூடுமாறு உள்ளன கூடியும் கோத்தும் கொய்புன ஏனலோடு ஐவனம் சிதறி மாடுமா கோங்கமே மருதமே பொருதுமலை என குலைகளை மறிக்கும் ஆறு உந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனேன் நாயேன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்று அறுத்தானை. பாடலுடைய பொருள். கூடுமாறு உள்ளவற்றை கூட்டியும் பிறவற்றை கோத்தும் அறக்கும் புனத்தில் உள்ள திணைகளையும் மலைநெற் கதிர்களையும் தன் இரு பக்கங்களில் உள்ள பெரிய மருதம் கோங்கு மரங்களையும் முறித்து மலை தகர்த்தார் போல தகர்த்து தள்ளி ஓடுகின்ற பெரிய காவிரி ஆற்றின் கரையிலுள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி வாழும் இறைவனை குற்றமுடைய நாயனின் பழவினைகளை வேறறுக்க எம்பிரானை யான் போற்றி பாடும் முறையை அறிந்திலேனே. இப்போ 3வது பாடல். கொல்லும் ஆள் யானையின் கொம்போடு வம்பு ஆர் கொழும்கனி செழும்பயன் கொண்டு கூட்டு எய்தி புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரி வாய்மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனேன் நாயேன் சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தாடும் கடும்பிணி தொடர்பு அறுத்தானை. பாடலுடைய பொருள். கொல்லும் தன்மை வாய்ந்த பெரிய யானையின் தந்தங்களையும் மனம் நிறைந்த கொழுமையான கனிகளின் செழுஞ்சாறுகளை கூட்டியும் தழுவியும் இறங்கியும் வருகின்ற காவிரியில் வந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் விடியற் காலையில் நீராட செல்லப் போகின்ற தன் கரையில் அமைந்துள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி இறைவன் குற்றமுடைய நாயினேனுக்கு தொடர்ந்து வரும் பிணித்தொடரை அறுத்தானை எம்பெருமானை யான் போற்றி வணங்குமாறு அருகிலேனே. இப்போ 4வது பாடல். பொரியும் மாசந்தன துண்டமோடு அகிலும் பொழிந்து இழிந்து அருவிகள் புன்புலம் கவர கரியும் மாமிளகோடு கதலியும் உந்தி கடல் உற விளைப்பதே கருதி தன் கைபோய் எரியும் மாகாவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனேன் நாயேன் அறியுமாறு அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசு அறுத்தானை. பாடலுடைய பொருள். அருவி ஆறுகள் பொரிந்த அழகிய சந்தன மரத்துண்டங்களோடு அகிர்கட்டைகளையும் தள்ளி இறங்கி புன்சை நிலத்தை அடைத்து கொள்ள பின்னர் கரிக்கப்படும் பெரிய மிளகு கொடிகளோடு வாழைகளையும் தள்ளி கடலில் சென்று சேர்வதையே நினைத்து தன் இருபுறங்களிலும் அலை வீசுகின்ற அழகிய காவிரி கரையில் உள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி உறையும் இறைவன் குற்றமுடைய நாயினேனது அருவினைகளை அறுத்தவனை போற்றி வணங்கும் வழிமுறையை அறிந்திலேன். இப்போ 5வது பாடல். பொழிந்து இழி மும்மத களிட்டின மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நல்மலர் உந்தி இழிந்து இழிந்து அருவிகள் கடும்புணல் ஏண்டி என் திசையோர்களும் ஆட வந்து இங்கே சுழிந்து இழி காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஒழிந்திலேன் பிதற்றும் ஆறு எம்பெருமானை உற்ற நோய் இற்றையே உற ஒழித்தானை. பாடலுடைய பொருள். மும்மதத்தை சொரிந்து இறக்குகின்ற யானையின் கூட்டங்களின் தந்தங்களையும் பொன்னணைய வேங்கை மலர்களையும் தள்ளி கொண்டு வரும் அருவிகளில் விரைந்தோடும் தண்ணீர் மிகுதலால்
8 திசைகளில் உள்ளோரும் வந்து மூழ்குமாறு சுழித்து செல்கின்ற காவிரி கரையில் உள்ள திருவேள்விக்குடி உறையும் இறைவன் குற்றமுடைய நாயன் அடைந்த பிணியை முழுமையாக இன்றே ஒழித்தவனை போற்றி வணங்குமாறு அறிகிலேனே. இப்போ 6வது பாடல். புகழும் மா சந்தன துண்டமோடு அகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலர் உந்தி அகழும் மாறும் கரை வளம்பட பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலம்பி திகழும் மா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனே நாயேன் இகழுமாறு அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானை. பாடலுடைய பொருள். புகழும்படியான சந்தன மர துண்டுகளோடு அகிர் கட்டைகளையும் பொன்மணிகளையும் வாரிக்கொண்டும் நல்ல மலர்களை தள்ளி கொண்டும் நிலத்தை கிழித்து அரித்த கரைகளை வளம்பட செய்தும் தன்னில் மூழ்குவாரது பாவங்களை போக்கியும் கண்ணில் தீட்டப்பட்ட மையினை கழுவி நிற்கும் காவிரியாற்றின் கரையிலுள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி இறைவன் குற்றமுடைய நாயினேனது இழிப்பிணியை இப்பிறப்பிலேயே ஒழித்தவனை யான் ஒரு காலம் இகழுவேனோ. இப்போ 7வது பாடல். வரையின் மாங்கனியோடு வாழையின் கனியும் பருடியும் வணக்கியும் மராமரம் பொருது கரையும் மாகரும் கடல் காண்பதே கருத்தாய் காம்பீலி சுமந்து ஒளிர் நித்திலம் கைபோய் விரையும் மா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனே நாயேன் உறையுமாறு அருகிலேன் எம்பெருமானை உலகு அறி பழவினை அற ஒழித்தானை. பாடலுடைய பொருள். மலையிலுள்ள மா வாழை இவற்றின் கனிகளை இடற்றியும் வளைத்தும் மராமரத்தை முறித்தும் கரையை அரித்தும் பெரிய கடலோடு சேர்தலையே கருத்தாய் கொண்டு மூங்கில்களையும் மயில் தோகைகளையும் சுமந்து ஒளிவீசும் முத்துக்களை இரு பக்கங்களிலும் தெளித்து விரைந்து வருகின்ற காவிரியாற்றின் கரையிலுள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி இறைவன் குற்றமுடைய நாயனின் உலகமறிந்த பழவினைகளை அடியோடு அகற்றிய அண்ணலை புகழ்ந்து உரையுமாறு அறிகிலேனே. இப்போ 8வது பாடல். ஊருமா தேசமே மனமுகந்து உள்ளி புள்ளினம் பலபடிந்து ஒன்கரை உகழ காருமா கரும்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமந்து உன் பளிங்கு இடறி தேருமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனே நாயேன் ஆறுமாறு அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசு அறுத்தானை. பாடலுடைய பொருள். ஊராரும் பெரிய நாட்டினரும் மனம் விரும்பி நினைக்கும் பல்வேறு பறவைகள் கூடி மூழ்கும் அழகிய கரையில் துள்ளி கருத்த கடலை காண்டலையே நோக்காக கொண்டு கவரிமானின் மயிரை ஏந்தி ஒளிவீசும் கற்களை உருட்டி வரும் காவிரி கரையிலுள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி இறைவன் குற்றமுடைய நாயினேனுக்கு அம்மை பிணி இப்பிறப்பிலேயே வாராமல் ஒழித்த எம்பெருமானை அடையும் வழியை அறிகிலேன். இப்போ 9வது பாடல். புலங்களை வளம்பட போக்கர பெருகி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்து ஆர்ப்ப இளங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருக்கரை பெருமரம் பீழ்ந்து கொண்டு எற்றி கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை செடியனே நாயேன் விளங்குமாறு அருகிலேன் எம்பெருமானை மேலை நோய் இம்மையை வீடுவித்தானை. பாடலுடைய பொருள். வயல்கள் வளமுண்டாக பிற வழியில் தண்ணீர் செல்ல வழியில்லாதபடி பெருக்கெடுத்து பொன்களை தாங்கி அழகிய முத்துக்களுடன் மணிக்கூட்டங்களை சிதறி இரு கரையில் உள்ள பெரிய மரங்களை பிளந்தெறிந்து எவ்விடத்தும் ஆரவாரத்துடன் கலங்கி ஓடுகின்ற காவிரி கரையிலுள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி இறைவன் குற்றமுடைய நாயனின் முன்னைய பிணியை இப்பிறப்பிலேயே அழித்தவனை எம்பிரானை விட்டு நீங்க எண்ணுவேனோ. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். மங்கையோர் கூறு உகந்து ஏறு உகந்து ஏறி மாறலார் திரிபுரம் நீரு எழ செற்ற அம்கையான் கழலடி அன்றி மற்று அறியான் அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளை சேர்த்திய பாடல் தம் கையால் தொழுது தம்னாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே. பாடலுடைய பொருள். உமையை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்தும் இடபத்தில் மிக விரும்பி ஏறியும் பகைவரின் முப்புறத்தை நீறுபட அழித்தவனுமான சிவபிரானின் கடலணிந்த திருவடியல்லாது வேறொன்றும் அறியாத அடியவருக்கு அடியவனான ஆரூரன் கங்கையை உடையவரும் காவிரி கரையில் உள்ள திருத்துருத்தி திருவேள்விக்குடி உறையும் இறைவனை சேர்த்து பாடிய பாடலை தம் கையால் வணங்கி நாவினால் பாடுவார் தவ நெறிக்கண் சென்று பின்னர் அமரர் உலகை ஆழ்வர். இன்னைக்கு ஆரூரர் திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் அப்படிங்கிற இந்த இரு தலங்களை இணைத்து அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம். அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.